அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். திரவிய சங்கரகம் என்ற நூல் நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தியால் இயற்றப்பட்டது. திரவியங்களுடைய தன்மைகள் குறித்து திரவிய அனுயோகம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். 4 அனுயோகங்களிலே ஒன்று திரவிய அனுயோகம். அந்த திரவிய அனுயோகத்தினுடைய முக்கிய கூறுகள் குறித்து மிக சுருக்கமாக இந்த நூல் கூறுகிறது என்பதை நாம் பார்த்தோம். இதிலே முதலிலே லகு திரவிய சங்கரகம் என்று அழைக்கப்படுகின்ற நூல். அது 27 காதைகளை உடையது. அது முதல் அத்தியாயம் முடிய நாம் பார்த்து விட்டோம். அதன் பிறகு அதனை மேலும் விரிவாக்க கருதி நூலாசிரியர் பிரகத் சங்கரகம் திரவிய சங்கரகம் என்று இந்த நூலினை மேலும் விரிவுபடுத்தினார். பிரகத் திரவிய சங்கரகம். இப்போ அதனுடைய அந்த 2வது அத்தியாயத்திலிருந்து அது அப்போ அந்த 2வது அத்தியாயத்தினை நாம் இதிலே பார்க்கலாம். இன்னும் இன்று முதல் அந்த முதல் அத்தியாயத்திலே ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி அத்திகாயம் மற்றும் திரவியம் இந்த 2 பற்றி அந்த முதல் அத்தியாயம் நமக்கு தெளிவுபடுத்தியது. அத்திகாயங்கள் 5, ஜீவன், அஜீவன் என்கின்ற தலைப்பிலே வருகின்ற புத்கலம், தன்மம், அதன்மம், ஆகாயம், இந்த 5ம் உலகத்தினுடைய நிலைப்பொருள்கள். அதனால் அவற்றை அத்தி காயம் என்று கூறுகிறோம். காலம் என்கின்ற பொருள் அதுக்கு காயம் இல்லாததால் அது அஸ்தியானது, ஆனால் காயம் இல்லை. அதனால் அது அதையும் சேர்த்தால் 6ம் திரவியங்கள் என்று கூறப்படுகின்றன. அப்போ ஜீவன், புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் இவை திரவியங்கள். இதிலே காலம் தவிர மீதி 5ம் அத்திகாயங்கள். இது முதல் அத்தியாயத்திலே நமக்கு நூலாசிரியரால் தெளிவுபடுத்தப்பட்டது. அடுத்து முக்கியமான 2 கூறுகள் இருக்கின்றன. சமணத்தினுடைய முக்கியமான கூறுகள் பஞ்ச அஸ்திகாயம் என்று கூறப்படுகின்ற 5 அத்திகாயமும், ஷட்திரவியம் என்கின்ற திரவியங்கள் 6ம். அவற்றை தவிரவும் மிக முக்கிய கூறுகள் தத்துவங்கள் 7, பதார்த்தங்கள் 9. அதனை பற்றித்தான் இந்த அதிகாரத்திலே நமக்கு விரிவாக்கம் செய்கிறார். அதனால் நம்ம அடுத்ததாக 28வது காதை, நூலுடைய தொடர்ச்சி என்பதனால் அது 28வது காதையாக நாம் கொள்கிறோம். அதனால் 28வது காதையிலிருந்து நாம் இதிலே பார்க்கலாம். அத்தியாயம் 2ல் 28, 29 காதைகளை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். 28வது காதையாக ஆசவ பந்தன சம்பர நிஜர மோக்ஷாஸ் புண்ண பாவா ஜே ஜீவ அஜீவா விசேஷ தேவி சமாசேன பவனாமோஹோ. இதில் நமக்கு 7 விதமான தத்துவங்களை பற்றி கூறும்பொழுது ஜீவன், அஜீவன் என்ற 2ஐயும் கூட இதிலே கூறுகிறார். இதில் எதற்காக அதை நமக்கு தெரிவிக்கிறார் என்று சொன்னால், ஜீவனில் அஜீவனும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருப்பதால் தான், தொடர்பு கொள்வதால் தான் இந்த வாழ்க்கையிலே பலவிதமான வினைக்கட்டு, அந்த வினையை அனுபவித்தல், அதன் பிறகு அவற்றையெல்லாம் வரவிடாமல் தடுத்தல், இருக்கின்ற வினைகளை எல்லாம் உதிர்த்தல், அதனுடைய விளைவாக மோட்சத்தை அடைதல். இந்த எல்லாமே இந்த செயல்கள் எல்லாமே எதனால் நிகழ்கிறது என்று சொன்னால், ஜீவன் அஜீவனோடு கொண்டு இருக்கின்ற தொடர்பால். ஜீவன் அஜீவனோடு எந்த தொடர்பும் கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவற்றுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதனால் ஜீவன் அஜீவன் இந்த 2ம் தொடர்பு கொள்வதால் நமக்கு நேரக்கூடிய விளைவுகளை குறித்து இந்த தத்துவம் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த விளைவுகள் என்ன?
ஜீவன் அஜீவனுடன் தொடர்பு கொள்வதால், அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுவதால் நமக்கு வரக்கூடியவை. உயிர் மற்றும் உயிரிழவை அவற்றின் தொடர்பால், இவற்றினுடைய தொடர்பால் நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், ஊற்று, கட்டு, செரிப்பு, உதிர்ப்பு மற்றும் வீடு. ஊற்று என்றால் ஆசிரவம் என்று நமக்கு நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடமொழியிலே ஆசிரவம். கட்டு என்பது பந்தம். செரிப்பு என்பது சம்வரை, தடுக்கிறது. உதிர்ப்பு என்பது நிர்ஜரை. வினை வருவது ஊற்று, அது ஆன்மாவோடு சேர்ந்து கொள்வது பந்தம் என்கின்ற கட்டு. அந்த வினை வராமல் தடுப்பது செரிப்பு என்கின்ற சம்வரை. வந்த வினைகளை கழிப்பது, அதாவது உதிர்ப்பது நிர்ஜரை எனப்படும். ஊற்று வந்து அது உடம்போடு, அதாவது உயிரோடு, ஆன்மாவோடு கட்டுண்டு போகிறது. அதை தடுக்கிறோம். அவ்வாறு தடுப்பதால் வினைகள் வராமல் நிற்கின்றன. உதிர்ப்பதால் வந்த வினைகள் எல்லாம் அழிகின்றன. அதாவது புதிதாக வினை வராமல் தடுத்தும், வந்திருக்கின்ற வினைகளையெல்லாம் உதிர்த்துவிட்டால் நமக்கு வீடு என்கின்ற மோட்சம் கிடைக்கும். அந்த லைன்லே வரலாம். ஜீவன் அஜீவனோடு தொடர்பு கொள்வதால் ஊற்று வருகிறது. அது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டதால் பந்தம் ஏற்படுகிறது, வினை பந்தம். அந்த வினை வராமல் தடுப்பது என்பது செரிப்பு என்கின்ற சம்வரை. அந்த சம்வரையை செய்தும், ஏற்கனவே கட்டிய வினைகளை எல்லாம் உதிர்ப்பு என்கின்ற நிர்ஜரையை செய்தும், அவற்றையெல்லாம் நாம் கழித்து விட்டால் வீடு என்கின்ற மோட்சத்தை நாம் அடையலாம். இதுதான் நமக்கு சுருக்கமாக சொல்லக்கூடிய தத்துவம். அதனால் என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றத பாருங்க. நம்ம ஜீவன் அஜீவன், ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம். உயிர், உயிரல்லவை, ஊற்று, கட்டு, செரிப்பு, உதிர்ப்பு, வீடு. தமிழில் அதனுடைய நம்முடைய சமஸ்கிருதத்தில் என்ன கூறுவது என்பதையும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நூல்கள் நாம் படிக்கும் பொழுது தமிழ் நூல்களிலே கூட ஊற்று என்று ஒரு இடத்துல சொல்வாங்க, ஆசிரமம் என்று ஒரு இடத்துல சொல்வார்கள். அப்போ நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக இந்த ரெண்டு விதமாகவும் ரெண்டு மொழிகளிலும் அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இவற்றால் என்ன நடக்குதுன்னா, பாவம் புண்ணியம் என்ற இரண்டு இருக்கின்றன. அந்த பாவம் சேருது, புண்ணியம் சேருது. பாவம் கழியுது, புண்ணியமும் கழிகிறது. இப்போ ஊற்று என்ற ஒரு சொல் வினை வரவை தெரிவிக்கக்கூடியது. வினை வந்தால் அது கட்டாக மாறுகிறது, பந்தமாக மாறுகிறது. அவ்வாறு பந்தமாக மாறும்போது நமக்கு பாவ புண்ணியம் ஆன்மாவுக்கு ஏற்படுகிறது. அதே போல செரிப்பு செய்வதால் பாவ புண்ணியம் தடுக்கப்படுகிறது. நிர்ஜரை உதிர்ப்பு செய்வதால் பாவம் புண்ணியம் ரெண்டும் நீக்கப்படுகிறது. அதனால் இவை எல்லாம் பாவ புண்ணியத்தோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன. இப்போ ஏற்கனவே 7 பார்த்தோம் இல்லைங்களா? ஜீவன் அஜீவன், ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம். இது 7 தத்துவம். இந்த 7 கூட பாபம் என்பதும் புண்ணியம் என்பதையும் சேர்த்தால் 9 பதார்த்தம், நவ பதார்த்தம் என்று கூறப்படுவது. சப்த தத்துவம், நவ பதார்த்தம். தத்துவங்கள் 7, பதார்த்தங்கள் 9 என்று நான் இதிலே இந்த காதையினுடைய முதல் காதையில் இந்த காதையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு இதிலே தெரிவிக்கிறார். நமக்கு தத்துவார்த்த சூத்திரமும் இதனை தெரிவிக்கிறது. தத்துவ 4வது முதல் அதிகாரத்திலே 4வது சூத்திரம் ஜீவா ஜீவா ஸ்ரவ பந்த சம்பர நிர்ஜர மோக்ஷாஸ்தத்வம் என்று நமக்கு உமாசுவாமி, ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார். இது அனைத்து ஜெயின், அதாவது சமணர்கள் இந்த ஒரு சூத்திரத்தை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆ படிக்கிறோமே அதுபோல இதனுடைய அடிப்படையில் தான் மொத்த தத்துவங்களும் மொத்த நூல்களும் அமைந்திருக்கின்றன.
தத்துவத்தை குறித்த நூல்கள் எல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான் இருக்கின்றன. அதனால் இந்த சூத்திரத்தை நாம் எப்போது கேட்டாலும் சொல்கின்ற அளவுக்கு அதனை மனதிலே இருத்திக் கொள்வது மிக அவசியம். ஜீவா ஜீவாஸ்ரவ பந்த சம்பர நிர்ஜர மோக்ஷாஸ்தத்துவம். ஜீவன், அஜீவன், ஆசிரமம், பந்தம், சம்பரம், நிர்ஜரை, மோட்சம், இவையெல்லாம் இந்த 7 தத்துவங்களை இதிலே பட்டியலிட்டு நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த 7 தத்துவத்தினுடைய விளக்கத்தை தான் நான் இப்போ சொன்னேன். உயிர் ஜீவன், உயிரிழவை அஜீவன், ஊற்று என்பது ஆசிரமம், கட்டு என்பது பந்தம், செரிப்பு என்பது சம்பரை, உதிர்ப்பு என்பது நிர்ஜரை, வீடு என்பது மோட்சம். இவை 7 தத்துவங்கள். இந்த 7 தத்துவங்களுடன் பாபம், புண்ணியம் இந்த 2ம் சேர்ந்தால் பதார்த்தங்கள் 9 இருக்கும். அதை எழுத்து வடிவில் இதில் நாம் கொடுத்திருக்கோம். உயிரானது உயிரற்ற புற்களத்துடன் தொடர்பு கொள்வதால் வினை உருவாகிறது. உயிர் புற்களத்தோடு தொடர்பு இல்லை என்று சொன்னால் வினை என்பதே வராது. உயிர் ஆன்மா என்கின்றது தனி பொருள். அது எப்போது உடலுக்குள்ள வந்து சேர்ந்துடுச்சோ அந்த உடல் செய்கின்ற அத்தனை காரியங்களாலும் அதற்கு வினை வந்து சேர்கிறது. மனவசனக்காக பின்னாடி வரும். அதனால் அந்த புற்களத்தோடு அது தொடர்பு கொள்வதால் தான் வினை வருகிறது. வினை உயிரை நோக்கி வருகிறது. வந்து என்ன செய்து அது ஆசிரமம். உயிரை நோக்கி வருவது என்பது வினை ஊற்றெடுத்து வருகிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆசிரமம். அது உயிரோடு ஒட்டிக்கொள்வது பந்தம். வினை ஏற்படும் வழியை தடுப்பது சம்பரை. அதாவது ஆசிரமம் என்பதற்கு எதிர்ப்பதம் சம்பரை. வினை உருவாவது ஆசிரவத்தால், வினை உருவாது தடுப்பது சம்பரையா. அதன் பிறகு கட்டிய வினையை கழிப்பது நிர்ஜரை. பந்தம் ஏற்கனவே பந்தமாக இருக்கிற வினைகள் இருக்கலாம், அதை நம்ம அதுக்கு எதிர்ப்பதமாக அதை கழிப்பது என்பது நிர்ஜரை, மைனஸ் பண்ணுவது. அந்த முழு வினையும் கழிந்தால் கிடைப்பது மோட்சம். அதனால் கிடைக்கக்கூடியது மோட்சம் என்று இதிலே நமக்கு அந்த ஒன்றோடு ஒன்று இருக்கின்ற தொடர்புகளை வரிசைப்படுத்தி நாம் புரிந்து கொண்டாலே அடிப்படை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி மோட்சம் அடைவதற்கு வழி என்ன என்பதனை ஆசிரமத்தை தடுக்க வேண்டும், பந்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும், சம்வரை செய்து வினையை தடுக்க வேண்டும், கட்டிய வினையை நிஜரை செய்து அழிக்க வேண்டும். அவ்வாறு அழித்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அந்த ஆசிரமம் என்றதை முதல், இப்போ ஜீவன் அஜீவன் தான் ஃபஸ்ட்டு 2 தத்துவம். அதை நாம் மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது திரவியத்திலே வந்துடுச்சு. அந்த திரவியத்தை நம்ம முழுவதுமாக தெரிந்து கொண்டு விட்டோம். அதனால் ஜீவன் அஜீவனுக்கு அடுத்து வரக்கூடிய ஆசிரமத்தை குறித்து நமக்கு ஆசிரியர் இதிலே விளக்கம் அளிக்கிறார். ஆசவதி ஜேன கம்மம் பரிணாமேன அப்பனோ சாபின்னயவோ பாபசவோ ஜினுத்தோ கம்மாசவனம் பரோஹோதி. ஆசவம், ஆசவதினா ஆசிரமம். ஆசிரமம் என்கின்ற அதனை பற்றி தெரிவிக்கும்போது அது பரிணாமத்தால் வருவது என்று சொல்கிறார். பரிணாமம் என்றால் எண்ணம், நம்முடைய நினைவு, நமக்கு மனதிலே ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்கள் தான் செயலை செய்ய வைக்கின்றன. அந்த எண்ண ஓட்டத்துக்கு அடிப்படையாக இருப்பது அப்பா, அப்பானோ என்று இதில் வருது இல்லைங்களா. அப்பா என்ற சொல்லுக்கு பிராகிருதத்திலே உயிர் என்று பொருள். இப்போ எவ்வளோ நமக்கு தமிழோடு அது நெருக்கமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அப்பா என்னாலே ஆன்மா என்று அர்த்தம், உயிர் என்றார். அப்போ அந்த ஆன்மாவோடு, அந்த ஆன்மா எந்த ஆன்மா? இது சம்சாரத்திலே இருக்கின்றார், பிறவி உயிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அதனுடைய எண்ண ஓட்டங்களால் வினைகளை உருவாக்கி கொள்கின்றன. அவ்வாறு வினைகளை உருவாக்குவது தான் ஆசிரமம். அந்த ஆசிரமம் என்பது வினை வரவை குறிக்கக்கூடிய விஷயம் என்பது ஜினேந்திரனால் கூறப்பட்டிருக்கிறது. ஜினுத்தோ என்றால் ஜினேந்திரனால் கூறப்பட்டிருக்கிறது.
அந்த 2 பிரிவாக அந்த ஆசிரமம் இருக்கிறது. என்னன்னா, பாவ ஆசிரமம். பாவ அல்ல, பாவ, பாவம். பாவ ஆசிரமம், கர்ம ஆசிரமம். கம்மா சமணம் இங்க வருது இல்லைங்களா? அதுதான். கர்ம ஆசிரமம். பாவ ஆசிரமம் என்றால் எண்ணத்தை, அது பாவ ஊற்று என்று தமிழிலே சொல்லலாம். கர்ம ஆசிரமம் என்றால் அது திரவிய ஊற்று என்று சொல்லலாம். பாவத்துக்கும் திரவியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. எண்ண ஓட்டங்களால் வருவது பாவம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு அந்த பாவத்தை நம்மிடம் கொண்டு வந்து, அந்த ஆசிரமத்தினால் வரக்கூடிய வினைகளை கொண்டு வந்து நம்மோடு சேர்க்கிறது, அது திரவியம். இது 2த்துக்கும் விளக்கம் நமக்கு பின்னாடி பார்க்க வரும். அதனால் அது நம்ம பாவ ஆசிரமம் என்றும் ஒன்று, கர்ம ஆசிரமம் அல்லது திரவிய ஆசிரமம் என்று 2 பகுதியாக அதை பிரித்திருப்பதாக நான் புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் இதில் சொல்கிறாங்க. பிறவி சுழற்சியில் உள்ள ஆன்மாவுக்கு வினை வரும் வழி, அதுதான் ஆசிரமம் என்று நாம் கூறுகிறோம். ஊற்று என்று கூறுகிறோம். எந்த வழியாக வினை வருகிறது என்பது. அது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று பாவ ஆசிரமம். மனதில் எழும் எண்ணங்களால் வினைகள் வருகின்றன. இது பாவ ஆசிரமம். திரவிய ஆசிரமம். அந்த எண்ணங்களால் உருவாகின்ற அந்த செயல்களாலும் புட்கல கார்மண அணுக்கள், அண்டத்திலே இருக்கக்கூடிய புட்கல கார்மண அணுக்களை அந்த எண்ணமானது ஈர்த்து அது வினையாக மாற்றி அதை ஆன்மாவை நோக்கி செலுத்தி விடுகிறது. ஆன்மாவை நோக்கி அனுப்புகிறது. அந்த கார்மண வினைகள் எல்லாம் ஆன்மாவை நோக்கி அவை வருகின்றன, விரைந்து வருகின்றன. அதுதான் வினைகளாக மாறுது. ஞானாவரணியம், தர்ஷனாவரணியம்லாம் நம்ம 8 வினைகள் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த வினைகளுக்கு ஏற்ற கார்மண அணுக்கள் எல்லாம் வந்து உலகத்திலே, அண்டத்திலே இருக்கின்றன. அந்த கார்மண அணுக்கள் அந்த செயலின் காரணமாக அவை ஒன்று சேர்ந்து வினையாக மாறி ஆன்மாவை நோக்கி ஊற்றெடுக்கின்றது. அதைத்தான் நாம் ஆசிரமம் என்று கூறுகிறோம். எண்ணம், அந்த எண்ணம் செயலால் வரக்கூடிய கர்மாசிரமம். அதனால் இந்த 2 வகையான ஆசிரமங்களை குறித்து இதிலே தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆசிரமம் குறித்து ஒரு சில தகவல்களை எல்லாம் அடுத்த காதைகளிலே நாம் பார்க்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்வதால் அந்த முதல் அத்தியாயத்திலே வருகின்ற ஒரு சில சந்தேகங்களோ அல்லது அதனுடைய விளக்கமோ தேவைப்படுமானால் அவர்கள் வாய்ஸ் மெசேஜாக கூட இந்த குழுக்களிலே நீங்கள் பதிவிடலாம். பதிவிட்டால் அது நம்ம அடுத்த இதில் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நான் ஒளிப்பதிவாக வாட்ஸ்அப் குழுக்களிலும் யூடியூப்பில் இதனை காட்சிப்படுத்தும் விதமாக அதாவது ஸ்லைட் ஷோ என்று சொல்லக்கூடிய ஸ்லைட் ஷோவையும் நான் இதில் யூடியூப்பில் பதிந்திருக்கிறேன். அதனால் யூடியூபை நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப்பில் பார்த்து இவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ளுமாறும், அதிலே இருக்கின்ற விஷயங்கள் குறித்து தொடர்பான கருத்துக்கள் இருப்பின் அவற்றையும் தெரிவிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து இந்த நல்லறம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அதில் லைக் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் அதை லைக்குன்னு போடுங்க. அதே சமயத்தில் இதில் ஏதாவது கேள்விகள் இருப்பாலும் வினாக்கள் இருக்குமானால் அவற்றையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பதிஞ்சிங்கன்னா நம்ம அடுத்த பதிவில் அவற்றை குறித்த நமக்கு தெரிந்த அந்த விளக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.